அடுத்த தொகுதி அவர் வந்து 7ஆம் நம்பர். அப்ப 2 5களுக்கு போடுங்க. ஜாழ் மாவட்டம் கிளர்ச்சி தாவிந்த ஆக்கள்ல 1ல இருந்து 9 மட்டும் போடுங்க. 1 2 3 சொல்றீங்க மைந்தன். ஆனால் அங்க இன்றைக்கு இப்ப 20 நிமிஷத்துக்கு முன்னம் இது கொடுக்கிறார். அவர் உங்களை எல்லாம் கூடாம சொல்லி அவர் தங்களை கொண்டு இதுவும் தரையில அவருக்கு தங்களுக்கு மாதிரி சொல்றாரு. அதை விடுங்க, அதுல பேசாதீங்க, இதை விடுங்க. ஓட்ட பெட்டி பண்ண கதை இப்போ போறவங்க போவாங்க. அவருக்கு குழப்ப வேண்டாம், சனங்களை இல்ல என்ன இது பண்ணுங்க, என்ன சொல்லுங்க, குழப்ப வேண்டாம். எங்கட நிலை இதுதான், நிலப்பாடு இதுதான். இதுவும் படி ஓட் போடுற இதை டிசைட் பண்ணுங்க. ஆதங்கம் முழங்குதுன்னா தேசம்னா நீங்க ஒரு ஆதரவு வழங்க தெரியும். பட் அதை விடுவோம், அதை விடுவோம். நாங்கள் இப்படியே பொதுவாக செய்வோம். இதுதான் ஒரு பரப்புரை என்பது பொதுவாக இருக்கணும். பொதுவில் செய்துட்டு கடந்து விடுவோம். இன்னும் 5 நாள் தானே இருக்கு. அதுக்கு பிறகு சொல்லினோம் இல்ல, தாங்கள் அப்படி சேர்ந்து எங்க இல்லைன்னு சொல்லி நாங்கள் அதுக்கு சப்போர்ட் விடுங்க. என்னண்டா நாங்கள் வந்து அந்த ஊசி சின்னத்துக்கு சப்போர்ட் பண்ண வலிக்கிட்டுனாங்க. சரியோ, உமக்கு மயிரனை பிடிக்கும், எனக்கு அர்ஜுனா பிடிக்கும், மைந்தனுக்கு இன்னொரு ஆளை பிடிக்கும். ஆனால் நாங்கள் எல்லாரும் போட போறது ஊசிக்கு தான் முதல். அதுதான் முக்கியம். முதல் எத்தனை வருதுன்றது ஊசிக்கு வேண்டதுதான் முக்கியம். பிறகுதான் விருப்பு வகுப்பு விளங்குதுதாங்க. அப்போ நாங்கள் கொமனா 1ல இருந்து 9 மட்டும் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருப்போம். மக்கள் டிசைட் பண்ணட்டும் யாருக்கு போடுறான்னு. நீ மக்களுக்கு நாங்கள் சொன்னால் மட்டும் கேட்க மாட்டோம். அவையும் பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுக்க விளக்கிடுவோம். விளங்குதுதானே, உங்களோட ஊருக்கு யார் வந்த வேகலச்சவை அதில் வச்சு தான் நீங்கள் போட போகிறீங்க. இப்போ லோதியக்கா ஆக்கள் எல்லாரும் இஞ்சாலி பக்கம் பரிசுர பக்கம் செய்யணும். அதை வந்து கிளிநொச்சியிலையோ அல்லது வேற ஒரு ஏரியாவிலையோ போகிறதுக்கு சான்ஸ் குறைவேண்டுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியா போயினமோ உண்டு. ஆனால் அந்தந்த ஏரியாவுக்கு யார் யார் வருகிறோமோ அவைக்கு விருப்பவாக்கு வருமானு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. என்னம்மா இல்லை கண்டிப்பா தயவு செய்து இதுல வருகின்ற உறவுகள் ராமனுடைய உடையந்துருவா மட்டும் பேசுங்க. இல்ல வேற விதம் கொண்டுங்க, நாங்க உங்களுக்கு மீட் அடிப்போம். முதலாவது எச்சரிக்கை, அதுக்கப்புறம் கிக்கெட் அடிச்சிடும். இதங்களை கோச்சிக்காதீங்க. ஏன்டா இன்றைக்கு இதுக்கு மட்டும்தான் நிற்கணும். பரப்புறம் மாத்திரத்துக்கு நான் விட மாட்டேன். இது கடும் சட்டம். இந்த 5 நாளும் இப்படிதான் போக்கு. இல்லை நாங்கள் இதை கொன்று பண்ண இயலாது. தயவுசெய்து மக்களே புரிஞ்சு கொண்டு பேசப்படுங்க. நாங்க விடுவோம். ஊசிச்சினம் தான் 5 நாளும் இல்ல 4 நாளா இண்டியோட இரவு முடிய. சரி 4 நாள் அளவுக்கு அதுல வந்து மற்றது அதுல வந்து இப்ப இவர் தீசன் அவர் சொன்ன போல வந்து இப்ப அவர்கிட்ட டாக்டர் அர்ச்சனான்ற பரப்புரையில வந்து கணக்க வீடியோ கிளிப்புகள் வருது. இப்ப இவர் சொன்ன போல 1 2 3க்கு போட சொன்னதும் வருது. வந்து 1 2 3 2 5 7க்கு போட சொன்ன கணக்க வீடியோ கிளிப்புகள் வந்து ஒன்று இருக்குது, சின்ன சின்ன வீடியோ கிளிப்புகள். அப்ப அதை வச்சு கொண்டு இப்போ அவர் அந்த 1 2 3 மட்டும் சொன்னதாக எடுக்கக்கூடாது. வந்து ஒவ்வொரு இடங்கள்ல வந்து ஒவ்வொரு ஆக்களை வந்து ப்ரொமோட் பண்றாரு. நான் இன்றைக்கு எத்தனையோ வீடியோ கிளிப் பார்த்துறேன். கிட்டத்தட்ட more than 10 வீடியோ கிளிப் பார்த்தேன்னா அவர் எல்லாத்துலயும் 1ல வந்து 1 to 9 போட சொல்றாரு, 1ல வந்து 2 to 5 7 போட சொல்றாரு, 1ல வந்து 3 போட சொல்றாரு. அப்படி எல்லா கணக்க வீடியோ கிளிப்ல வந்து கனவாரி சொல்றாரு. அது அந்த ஏரியாவுக்கு பொறுத்து சொல்லி கணக்க சொல்லியிருக்கிறது. ரெண்டபடியா வந்து அதுல வந்து பெருசா குழம்ப தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சில நேரம் இன்றைக்கு என்ன வியாழக்கிழமை தானே, இன்றைக்கு நான் அவர் தலைவர் தானே, எல்லாரையும் ப்ரொமோட் பண்ண வேணும் தானே. அப்ப கட்டாயம் எல்லாரும் அதான் ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு ப்ரொமோட் பண்ற நிகழ்வு தான் நடக்குது. மற்றது கௌசல்யா பேட்டி எடுக்க அவ சொல்லி இருக்கிறா, தாங்களோட சப்ரைஸா ஒரு இது வச்சிருக்கோம், அதை நாங்கள் இப்ப சொல்ல மாட்டோம்னு சொல்லியும் அவ பேட்டி கொடுத்துருக்கிறா. ஏன் ஒரு இடத்துல வந்து டாக்டர் அர்ச்சனா சொல்றாரு, ஒரு வீடியோக்களை பார்த்துறான் வந்து கௌசல்யாவும் தானும் கதைச்சது வந்து தங்களுக்கு சீட் கிடைச்சாலும் வந்து மற்றாக்களுக்கு 5 7க்கு அவைகள் பாடுபட்டவைகள் வந்து அவைகளுக்கு கொடுப்போம் சீட் என்று கதைச்ச ஒரு வீடியோ கிளிப்பும் வந்தது. அப்ப பல இந்த தேர்தல் இது அரசியல் கட்சியாண்டா நீங்க தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடணும். இதோட மட்டும் காணாம போறீங்களா, இதோட மட்டும் காணாமல் போறீங்களா அல்லது வருங்காலங்களை தேர்தலில் போட்டியிட போறீங்களா என்பதைத்தான் மக்கள் மன்றம் பார்த்து கொண்டிருக்கணும். மக்கள் பொது கண்ணாடி வைத்து அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பார்வை என்பது மிகவும் அகண்ட பார்வை, மிகவும் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொருடைய சொல்லாடல்களும் அவருடைய நகர்வுகளும் மிக குறிப்பாக உற்று நோக்கப்படுகிறது.
தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின்னுங்கிற நிலவரம் வரும். இப்பொழுது தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின்னான நிலவரம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல மேலும் பல விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது அது பேசுபொருளாக்கப்படும். அந்த பேசுபொருள் வெற்றியை தருமா அல்லது வேறு விடயங்களை உங்களுக்கு காட்டிவிடுமா என்பதை உங்களது நகர்வினூடாகத்தான் இருக்கு. அப்ப கவனமா இருக்கும். அதோட இதுதான் முதல் எலெக்ஷன், சரிதான். இது முடிய இனி மாகாண சபை எலெக்ஷன் வரப்போகுது, சரி. இப்ப இதுல 9 பேரும் பார்லிமெண்ட் போறது இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும், சரிதான். 5 பேர் போறதே கஷ்டம், 3 பேர் போறதே 3 பேர் வரும்போட்டு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் மிச்ச 6 பேரும் 3 பேர் போனாலும் மிச்ச 6 பேரும் மாகாண சபை எலெக்ஷன்ல வரைக்கும் அவைய பேர்கள் எல்லாம் ரெக்கக்னைஸ்ட் ஆயிடுந்தான், விளங்குதான். எப்படியும் அவர்களுக்கு எம்பியா, சரிதான். அப்ப அடுத்த இப்ப பாத்தீங்கன்னா பரப்புரையில எங்க போனாலும் டாக்டர் என்ன தெரியுமோண்டா என்ன தெரியுமோன்னு தான் எல்லாச்சனையும் சொல்லுது, அப்படி ஃபேமஸ் ஆயிட்ட. அதே மாதிரி நீ அடுத்த எலெக்ஷன்ல மாகாண சபை சில இதுல வெல்லாதவே அதுக்கு போய்க்க கட்டாயம் வெல்றதுக்கு சான்ஸ் இருக்கும் தானே. அதோட நல்ல அனுபவம் தானே. இப்ப இந்த எலெக்ஷன் கம்பெயின்கள் எப்படி செய்யணும், என்ன மாதிரி நோட்டீஸ் அடிக்கணும், எப்படி பரப்புரை செய்யணும், இதெல்லாம் எங்களுடைய ஆக்களுக்கு இந்த 8 பேரும் டாக்டரை தவிர மற்ற 8 பேருக்கும் சரியான அனுபவம். கட்டாயம் டாக்டர் போவார், அவரோட வேற யார் உள்ளுக்கு எம்பியா போயினம்ன்றதுதான் கேள்வி. ஒவ்வொருத்த தனிப்பட்ட பிரச்சாரமும் இவ்வியல் மக்கள்கிட்ட எவ்வளவுத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறோம்ன்றதும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு பிறகு தெரியும். தனிப்பட்ட ரீதியில அவைகள் மேற்கொண்டு அரசியலுக்கு இருக்கலாமோ இல்லாம போகணுமோன்றது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல வச்சு தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி தான் வரும். ஆனா மக்களே இன்றைக்கு இந்த அர்ஜுனா ராமநாதன் இந்த தேர்தல்ல 5 சீட்டு வெல்லுவாரண்டா 1 மில்லியன் லைக் அடிச்சிருங்க பாவம். இதெல்லாம் எப்படி நல்ல ஐடியா. 1 மில்லியன் ஒருக்கா தான் அடிபட்டாங்க, ஞாபகம் இருக்கு. 1 மில்லியன் தான் லைஃப்ல எங்களுக்கு வரலாற்று சாதம். 1 மில்லியன் 10,000 அடிச்சிருக்குது. இன்னைக்கு நீங்க அர்ஜுனா ராமன் வெல்றேன்டா மக்களோட ஆதரவு மக்கள் ஏனடா உங்களை லைக்குக்கா இல்ல உங்களோட உண்மையா அர்ப்பணிப்பு இருக்கான்னு பாக்குறதுக்கு இந்த நிகழ்ச்சி முடிக்கிறதுக்குள்ள 1 மில்லியன் வாங்க 1 மில்லியன் லைக் அடிச்சிடுங்க. சொல்லலாது அன்னை குறிப்பிட்ட இடத்துக்கு அடிச்சாங்க மக்கள். அது வெராட்டி தோத்துருவாரு போயிடுவாண்டா. பிளீஸ் 15 மட்டும் வேண்டாம் எல்லாம். சரி 1 மில்லியன் லைக் அடிச்சிடுங்க. ரைவனுக்கு சொல்லுங்க. ஒரு கேள்வி, எங்களோட சேர்ந்து வேலை செய்யணும். இன்னைக்கு நான் பாத்துறேன் மதுவிலக்கு ஏதோ கொடுத்துருக்கிறார். என்னண்டா ஐயா இப்ப நான் வேணாம் விட்டுருவோம், கதைக்க விரும்பல எனக்கும் கதைக்க விருப்பம் இல்ல. அந்த நான் பாத்துறேன் நான் போடுவோம் பெரிய. சரி விடுங்க. இன்னொரு விஷயம் அண்ணா, இப்ப மக்கள் தெளிவா இருக்கணும். பாத்தீங்களா ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க மக்கள் தெளிவான கதைகளை பாத்தீங்களா? சோ ஐயா நான் சொன்ன அந்த திட்டம்டா எனக்கு அனுப்பிவிடுங்க, அந்த வாட்ஸ்அப்புக்கு நான் போடுவேன் ஐயா. இப்ப எனக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா, நான் அங்க ஊர்ல இல்ல, எல்லாரும் ஒரு ஆளை பிடிச்சு பெர்மனண்டா ஒரு ஆளை வச்சிருந்திருக்கலாம். எங்களுக்கு இப்படி எங்களுக்கு மைந்தன் கடைசி நேரத்துல நீங்க இந்த எல்லாருக்கும் உதவி செய்ய இந்த போடுங்கன்னு சொல்லி போட்ட இது நீங்கள் நெட்ல விட இல்லையா? எதன்னா நேற்று கதைச்ச இது அப்டேட் பண்ணிங்க அப்படியே இல்லையா நெட்டில் ஃபேஸ்புக்கில்? எதன்னா நேற்று காய்ச்சினாங்களே, நாங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யறோம். நான் கதைச்சேன்னா என்ன சிக்கலன்னா, நான் கொஞ்சம் சுகம் இல்லாமல் போயிட்டு காய்ச்சல். அதாவது உங்களுக்கு அடிச்சுனா நீங்க விடிய பல்லனா போட்டு விடுங்கன்னு சொல்ற கிடைச்சா நீங்க எடுக்கவே இல்லைன்னு. ஏன்னா அது மக்களுக்கு தெரியக்கல கொஞ்சம் இதா இருந்திருக்கு இல்லையா? மக்களை உங்களோட பரப்புரையை வைங்க. இன்றைக்கு நீங்க பேசுறத கூட அப்படியே அப்டேட் பண்ணி வரணும். நீ உறக்கத்துக்கு போறதுக்குள்ள நான் செஞ்சு விடுறேன். வெள்ளன செய்தி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் நாளையில இருந்து இலங்கை நேரம் காலம இலங்கை நேரம் 8 மணி காலையில இந்த 12 மணி அதே மாதிரி 2 மணிக்குள்ள 2 மணி இல்ல 4 மணிக்குள்ள வீடியோ போடுறதா இருக்கு. இந்த தேர்தல் முடிய மாட்டோம் 3 வீடியோ அப்லோட் பண்றதா இருக்கு. தயவுசெய்து மக்களே எல்லாம் பாத்துருங்க. கணவருக்கு கேட்டு இந்த இதுல நாங்க பிந்தி வந்தாங்கன்னா முன்னுக்கு நடந்த விஷயத்த கேட்கலாம் போயிட்டு அப்படின்னு சொல்லி. அப்ப
என்ன வன்னிமேன் தான் டிக்டாக்ல நல்லா உழைக்கிறான். அப்படி அந்த பேங்குக்கு வந்த காசை காட்டுங்க வாங்க. சரி சரி நீ அதை விட வேண்டாம். எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் பிரிப்போம். சரியோ நாங்களும் நிக்கிறோம். எலெக்ஷன் மட்டும் வாங்கியிருக்க மைந்தண்ணே இதுல. தயவு செய்த மொடரேட் அந்த பேட் கமெண்ட் வந்தாண்டா அவே பிளாக் அடிங்கோ. இது என்ன குழப்பவாதி அடிங்க பிளாக்ல அடிங்க வாக்கல. அத பார்க்க நான் டென்ஷன் ஆரம்பனே. இங்க மைந்தன் இல்ல நிக்கிறேன் தானே நல்ல ஆளுமையான ஆக்கள் நிக்கணும் பேசக்கூடிய ஆக்கள். அவே பேசுங்க இல்ல அவையல் இந்த இதை ரெக்கார்ட் பண்ணி டிக்டாக்ல தந்தீங்களான்னு சொன்னா நாங்கள் வேற வேற இடங்கள்ல கொடுக்கலாம். விளங்குதான் இது மக்களின் கருத்து. அவைந்த கருத்து இல்ல, வேட்பாளர் கருத்து இல்ல, மக்கள் என்ன நினைக்கணும் மக்களின் கருத்து. இது வாங்க உங்களோட கருத்துக்களை பேசுங்க. நான் குறுக்கடையில நான் இப்ப ரெக்கார்ட் பண்றேன். நாளைக்கு விடிய நாங்க எல்லாம் போடுறோம். சரியா? நீங்க கதைக்கிறதே வந்து சூப்பரா இருக்கு மைந்தன். நேற்று கதைச்சா அவ்வளவு நல்ல பெருமதியான இதுகள். என்ன நான் போட்டுக்கிறேன் நீங்க போட இல்லை இல்ல இல்ல வன்னிமே இந்த யூடியூப்ல போட்டுக்கிறேன். இனி அதோட உண்ட கதை கேட்க மைந்தன் தேர்தல் பெறப்புரையன்னு கதை கேட்க மற்ற விஷயம் ஒன்றையும் உள்ளூ கொண்டுறாது. இடையிலும் கதைக்க விடாது. எல்லாரையும் மியூட் பண்ணி விடும். ஒரு ஆள் அதுக்கு கேள்வி கேட்டாலும் அது பேருந்து நாங்க ரெக்கார்ட் பண்ணி போடைக்க அது சரியான ரெக்கார்டிங்கா வராது. விளங்குதான் இப்ப சில ஸ்பீச்சுகள் வருந்தான், இந்த பெரிய பெரிய ஆக்களோட ஸ்பீச்சுகள் வருந்தான். அப்ப அதை மட்டும்தான் கதப்பினம். மற்றவை இந்த பேக்ரவுண்ட் கதைகள் ஒன்றும் இருக்காது. நீட்டா போகுது நல்லா இருக்காது. அதோட இந்த நீங்கள் என்னென்ன ஒரு புதுவிதமா கொண்டு போகணும் எனது இந்த மக்களுக்கு கருத்துக்களை. நான் டாக்டர் வந்த உடனே சொன்னேன், நான் ஒரு பெரிய டேட்டா பேஸ் ஒன்றை கிரியேட் பண்ணி மாஸ் மார்க்கெட்டிங் செய்வோம்ண்டு. இதில் என்ன வாட்ஸ்அப்புக்களால் டாக்டர் சொன்னார் செய்வோம்ண்டார். அதை கைவிட்டுட்டேன். பாண்டியரன்னு சொன்னவர் அல்லாட்டி நாங்களே இங்கே அரேஞ்ச் பண்ணி இருக்கலாம். இப்போ இந்த பிரச்சாரத்துக்கு போக மக்கள்கிட்ட நம்பரை வேணிக்கொண்டு வந்திருந்தோம்டா டக்குன்னு அப்பப்போ ஃபீட் பண்ணி கொண்டு இருந்தோம்னு சொன்னால் ஒரே இதில் எலெக்ஷனுக்கு முதல் நாள் எலெக்ஷன் காலம்புற ஒவ்வொரு மெசேஜ் அனுப்ப ஜனத்துக்கு ஒரு அளவுக்கு விழிப்புணர்ச்சி வரும். விளங்குதுதான். இப்போ இன்றைக்கு நாங்கள் 2 நாளைக்கு இடையில இன்னொரு 3 காட்சி போய் கழிச்சு என்றால் அவையோ இவையோ வந்து குழம்பி போவினோம். அதை தொடர்ச்சியா நாங்க வீடியோக்களையும் பரப்புரைகளையும் இந்த டிக்டாக்ல வாரத வீடியோவா மாத்தி போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிக்க அவையோட ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் வரும் எங்களுக்கு. அப்போ ப்ரீவியஸ் நைட் என்ன 14ஆம் தேதி எலெக்ஷன் 13ஆம் தேதி இரவு எல்லா வாட்ஸ்அப்புக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டோம்னா அடுத்த நாள் விடியாவே அதை பார்த்துட்டு அவைக்கு இந்தந்த நம்பருக்கு போடுங்கோ அந்தந்த ஏரியாலே அண்ணா பரித்துறையில 2-5-7 என்றால் அவை கன்ஃபியூஸ் பண்ணாமல் அது போய் போட்டுட்டு வருது 17க்கும் 2-5-7க்கும். இனி அதெல்லாம் செய்யறது டூ லேட். இதைத்தான் நான் முதலே கேட்டேனா. உங்களை ஞாபகம் இருக்கோ கேட்டது? தளத்துலதான் வந்து கேட்டேனா டேட்டா பேஸை வச்சு. இப்ப இதைத்தானே சீமான் செய்கிறாரு. என்ன ஒவ்வொரு தளபதிக்கும் ஒரு தலைப்பு கொடுத்து விட்டுருவாரு. இந்த தலைப்புக்குள்ள இருந்து இந்த விஷயத்த எடுத்து பேசு அவர் ஒரு இதை கொடுத்து விட்டுருவாரு. அதுக்கு 2 ஒரு அடி விடுவாங்க. அது சும்மா அதுக்கு 14 யூடியூபர்ஸ் அவங்களுக்கு இருக்கிறாங்களே, இந்த 14 யூடியூபர்ஸ் அப்போ முழுக்க அடி. ஆனா இவ என்ன ஐயா என்ன செய்யறாரு, அவ எங்களுக்கும் அடுத்த முறை இந்த கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட ஆக்களை வச்சு கொள்ளணும். அதுக்கேற்ற மாதிரி சில உள்ள விளையாட்டு செய்து விட்டா ரைட் அடிச்சு வைக்கிறாங்க. இப்ப இங்க மயூரனோட யாரும் யூடியூபர்ஸ் நிக்கிறாங்களே, இது வருது வீடியோ இல்ல மறுபடியும் என்னடா கிடக்குற 3 யூடியூப்ஸ் எல்லாம் முன்னாடி ஏத்தி விடணும். என்னது எதிரி யூடியூப் தமிழ் நியூஸ் என்னடா காக்கும். அதே சொல்லி சொன்னாரு, அதுக்கே நாளைக்கு ஏத்தி விடலாம். இல்ல ரேட் என்ன இந்த இந்த 17வது அந்த சுயேட்சை குழு 17ல ஆட்ட வீடியோ. நான் ஒரு விஷயத்தை விட கொஞ்சம் சொல்லிக்கொள்றேன். அர்ச்சுனா ராமநாதனுக்கு யூடியூபர் வரவில்லை, அதனால அந்த வீடியோ கடல் வரையிலேண்டா. என்னட்டா 7 யூடியூப்ஸ் இருக்கு, ரெடியா இருக்கு, ஆக்களும் இருக்கு. ஒவ்வொரு யூடியூப்ல 1000க்கு மேற்பட்ட 1000ல இருந்து 43,000 மட்டும் இருக்கு. வன்னிமேந்திரனுங்கிற யூடியூப் சேனல் மட்டும்தான் நான் அந்த பதிவிடங்கள் செய்யறேன். இதுதானே நீங்க அங்க யூடியூபுக்கு தானே வீடியோல இருந்தீங்க. நாங்க எல்லாத்துலயும் 7ல கூட ஏற்றுறோம். முடிஞ்ச நாங்க செய்யலாம். சரிதானே?
அப்ப அதுல நீங்கள் இவர்கள் ஆக்கள் இல்ல, நொந்து விட்டார்கள், வெந்து விட்டார்கள், பிரிந்து விட்டார்கள் நினைச்சிங்கண்டா முறியடிக்க ரெடி. நம்ம இருக்கோம், நம்ம எல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு என்ன வீடியோஸ் தேவை அவ்வளவுதான். ஆனா வீடியோ என்னன்னா, இப்ப நான் களத்துல நானும் இல்ல, இப்ப நான் வேற யாக்கள் தர்ற வீடியோ நான் எடுத்து போடல. அது எனக்கு கோஆபரேட் சொல்லி தந்து விட காப்பி விட்டுருவாங்க. அப்ப அதுல நான் நம்ப மாட்டேன். பிராஜனா பேஸ்புக் லைவ்ல வந்தது, அவர் அந்த வேன்ல கொண்டே வச்சு பிரச்சாரம் செஞ்சதெல்லாம் வந்தது. ஆனா மழை விட்டு கொஞ்சம் இதான் நின்றது, வேனை விட்டுட்டு நின்றாவே வந்தது அந்த இதெல்லாம் லைவ்ல. தெரியா பிரகாசன் லைவ் போடுறாரா? பிரகாசன் வந்து பேஸ்புக் லைவ்ல வரும், பேஸ்புக்ல இருந்து லைவ்ல வாரது. இப்ப இல்லைன்னா பார்த்தனா அந்த லைவ்ல கிடந்தது. அதுக்குள்ள பாருங்க, நான் அந்த வீடியோ அப்படி எடுக்கலாம்னு நான் எடுத்து அனுப்பி விடுறேன் உங்களை. அந்த நீங்க தான் இதுல கட்டிக்காரன் செல்வம் அண்ணன். இந்த 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 திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமை மட்டும் கொஞ்சம் மினக்கெடுங்க. அதுல அது பிரச்சனை இல்லை, இது என்ன இது சின்ன பிரச்சனை. அதோட பெரிய வீடியோவையும் ஜனம் பார்க்காது, விளங்குதானே? அதுதான் பிரச்சனை. அதுல அந்த பெருசை வந்து பார்க்காது, அது சின்ன ஆக்கணும். சின்ன சின்ன கிளிப்ப தந்தீங்கன்னா மக்களோட வேலை செய்யணும்ன்றத மனதுக்கு கொண்டு போயிட்டோம்டா ஜனம் வந்து டிசைட் பண்ணும். இப்ப அங்க தேவைப்படுறது யார் மக்களுக்குள்ள கீழே. ஆனா இந்த யூடியூப் வீடியோ வரையிலன்னது இல்லையே. இப்ப இந்த ஜேகே வேர்ல்டு அவனெல்லாம் போயிருக்கான், இன்றைக்கு அந்த சங்கானையில நடந்தெல்லாம் போட்டிருக்காங்களே. ஓ டாக்டர்ன்ற வருது, மற்ற வேண்டிய ஒருத்தரையும் காண இல்ல. மயூரண்ட லோகி அக்காவை அப்படி பார்த்தா நேற்று அந்த இன்றைக்கு எங்க போனவங்க இன்றைக்கு கொடியாமம் போயிருக்கணும். அந்த வேன் நின்றது பார்த்தனா. மற்றது வேற எங்க இதுக்குள்ள சும்மாமா அதுக்குள்ளதான் அந்த ஏரியாக்குள்ளதான் அந்த கௌரியோ யாரோ எழுதுறா லோஜியக்கான டிக்டாக்ல இருக்கு. அந்த இந்த இங்க முகமால கச்சாய் பகுதிக்கெல்லாம் போனவங்களா? நான் மட்டும் பக்கம் போகல. நான் நினைக்கிறேன் கொடியாமத்தோட நீ பாடி போடணும். மழையும் தானே மழை அங்க. ஓகே ஓகே. அதால தெரியாது மழை என்றால் இப்ப வியாச்சாரி மழையில நினைஞ்சு போய் பிரச்சாரம் செஞ்சாலும் பேப்பர் நினைஞ்சு போய் வேற தினம் வந்து வாங்கணும். நிப்பாட்டி விட்டுட்டாங்களா சூரம் போருக்கு? ஜனம் எல்லாம் சூரனை விட்டுட்டு உங்களோட வெஹிக்கிளுக்கு பின்னால சொன்னாங்க. அதுல இன்னொரு இருந்தான், இந்த முறையான சூரன் போறதுக்கு ஒரு தினம் போன் தூக்க இல்லையா, எல்லாரும் ஜாமியா கும்பிட்டவங்களாம் போன் தூக்க இல்லையா. மழையண்டு தூக்காம போன் நினைஞ்சு ஒன்று தூக்காம விட்டாங்களோ இல்ல திருந்திட்டாங்களோ தெரியாது. டிரைவர் ஒருத்தன் வந்து கேட்டானா இந்த முறைய சூரன் புது ஆயுதத்தோட வந்து நிக்கிறாரு. அதான் ஊசி என்று சொல்லிக்கலாம். எங்களுடைய நோக்கம் அர்ச்சுனா ராமநாதனை வெல்ல வைப்பது, அதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம் தமிழ் மக்களுடைய அரசியல் புரட்சி ஏற்படுத்தப்பட வேண்டும். கடந்த 15 வருடங்களாக வெள்ளவேட்டிகள் எம்மை அடக்கி ஆண்டு அடக்குமுறை ஆட்சியாளருடன் அரியணையில் ஏறியிருந்து எம்மை மிதித்து விளையாடி கொண்டிருந்த இந்த விளையாடுகளை தூக்கி எறியப்பட வேண்டும். ஆகவே புதிய அரசியல் அங்கு நிலைநாட்டப்பட வேண்டும். அதான் எங்களோட நோக்கு. எதிரி ஆள்றதை விட நம்மால ஆள விட்டுட்டா என்ன, அதான் எங்களோட நோக்கு. வணக்கம் டீனாக்கா. டீனாக்கா வணக்கம். வணக்கம். நான் ஒரு ரெக்வஸ்ட் என்னண்டா, இந்த ஊசி வேக்கில் வந்து ஒரு கிளிநொச்சிக்கு அனுப்ப மாட்டீங்களா? அப்படியே ஃபுல்லா எல்லா இடமும் ரோந்தா போய் அப்படியே மக்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆகும் இருக்கும். அதையோட நோட்டீஸ் 1,00,000 வந்து சனி அக்கா உண்மையா நீங்க லைசன்ஸ் கேட்கணும், அதை சொல்லணும். உண்மையா லோகி அக்கா தான் அதுல பயணிக்கிறா. நீங்களும் போனீங்களா என்றால் மகளிர் அணியான்னு சொல்லி இன்னொரு 3 பொம்பளை பிள்ளைகளையும் அதுல ஏத்தி விடுவான். சரியோ? எல்லாரும் யூனிஃபார்மோட ஒரு புரட்சியா இருக்குமா? சாட்டர்டே சண்டே இங்க வெரி மினிமம். ஓகே, அப்படி இல்லைன்னா நான் தான் ஜெஃப்னா போகணும். சண்டே நான் புக் பண்ணி வச்சிருக்கிறேன் இன்னொரு ஏரியாவுக்கு. எங்க ஏரியாவுக்கு திங்கள் இதோட முடியுது. அந்த மாதிரி வீட்டை விட்டு எழுந்து வாருங்கள் பெண்களே, அப்படி கத்தணும்க்கா, அடிச்சு நொறுக்கணும். எதுக்கு முனையில போடுங்க சாந்தத்துல. டிஷர்ட்டுகள் எதுவும் கிடைச்சதோ தெரியா என்ன லோகி அக்காக்களுக்கு? அப்படின்னு சொன்னா ஒரே டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு பரப்புரை செய்ய ஒரு வித்தியாசமா இருக்கும்.
ஓ டிஷர்ட் ஒரே மாதிரி போடலாம், அது பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். அந்த இந்த லோகோவோட தான் போடக்கூடாது, மற்றபடி ஒரே மாதிரி டிஷர்ட் போடலாம்னு நினைக்கிறேன். இப்போ பிளாக் ஆனால் பிளாக் போடலாம், அந்த லோகோ மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். லோகோ இந்த லோகோவோ லோகோண்டா இப்போ என்ன ஊசி இந்த லோகோ அப்படி இருக்கக்கூடாது. நியாயமான டிஷர்ட் அது போடக்கூடாது, அது போடக்கூடாது. அப்படி அதை போட்டுக்கொண்டு நாங்கள் செய்ய இயலாதோ, அது போட இயலாது. அது தேர்தல் ரூல்ஸ். ஓ ஓ ஓ அடுத்தது இங்க வந்து இப்ப இப்ப நான் ஒரு சின்ன ஒரு ஐடியான்னு கேட்கிறேன், ஏன் அதை நீங்க செய்யலாமல் இருந்தது? அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு போய் டாக்டரோட கதைச்சு ஏன் நீங்க ஃப்ரீ மெடிக்கல் கேம்பிங் செய்யலாது? எல்லாரும் நின்று ஃப்ரீ மெடிக்கல் கேம்பிங் செய்யறதுக்கு நீங்க போலீஸோட பெர்மிஷன் எடுக்கவும் தேவையில்லை. அதுல போய் டாக்டரை கூப்பிட்டு ஒரு டென்ட் அடிச்சுட்டு ஒரு இடத்துல இருந்து ஃப்ரீ கேம்பிங் கொண்டு போட்டு நீங்க மருந்து கொடுக்காலும் மருந்து எழுதி கொடுக்கலாம் தானே? இல்ல ஏன் அப்படி செய்யலாம்னு கேக்குறேன். இப்ப நீங்கள் இல்ல டாக்டர் அதுல நின்று செய்யலாம் தானே? அப்படி ஒன்று செஞ்சாலே கொஞ்சம் டைம் பார்த்தாது. அது பெரிய நல்ல ஐடியா. அதுக்கு வந்து லீகலா பெர்மிஷன் எடுக்கணும். இல்ல நீங்க கிராமத்துல நீங்க போய் செய்யறதுக்கு தேவையில்லை பெர்மிஷன், போலீஸோட பெர்மிஷன் தேவையில்லை. இப்ப எலெக்ஷன் டைம்ல இவர் செய்யறது இல்ல இவங்க மூவிங் எல்லாத்துக்கும் அண்ணா வந்து இப்ப இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து என்ன செய்ய போகணுமோ அதுக்குரிய பெர்மிஷன் எடுக்கணும் அண்ணா. ஒரு சோடா குடிவை வேண்டி கொடுக்கலாம். வாக்காளர் வந்து வேட்பாளர் செய்யற எந்த ஆக்டிவிட்டிஸுக்கும் வந்து ஃப்ரீ பெர்மிஷன் முதல் எடுக்க வேணும். புண்டியாண்டி கதையாண்டா என்னோட செம்பு புண்டை டேய் புறா ஆரையா எத்தினது? நான் யார் கிளிப் பண்ண வந்தோம், நான் தான் ஏற்றினேன். எடிட் பண்ணிட்டு அந்த ஐடியா பார்த்துட்டு பிளாக் அடிச்சிருக்கோம். நான் அதை நிப்பாட்டிட்டு அதுக்கு ஐடியா காட்டி தான் போகணும். சரி டீனாக்கா நீங்க சொல்லுங்க, இப்ப என்ன செய்யலாம்? இப்ப சனி ஞாயிறுக்கு இந்தியாவில இறங்கி செய்ய இன்றைக்கு இப்போ ஜுவன் தான் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற பொம்பளைகள் எல்லாரும் நடந்தும் நினைக்கிறேன் மோட்டர் சைக்கிளும் போல கிடக்குது, மழையும். அதனால சாட்டர்டே சண்டேக்கு இந்தியாவில் ஒரு வாகனம் கொண்டு வந்தா எல்லா இடம் கொடுக்கலாம் மாதிரி கதைச்சவை நேரக்கா கேட்டு சொல்லி வேற பிரச்சனையில கொண்டுறாதோ வேற ஆக்கள் ஊசி கட்சியிலேயே வேற ஆக்கள் அதுக்குள்ள அதுதானே இப்ப பெரிய சிக்கலே அண்ணா. நாங்களும் போக இந்த இருக்கிற பிரச்சனைக்குள்ள பிரச்சனை கூடி விடும். அதைத்தான் நாங்க என்னமா வாகனம் இல்லாம ஒன்றும் செய்யலாம். அதே மோட்டார் சைக்கிள்ல வந்து என்ன நோட்டீஸ் எல்லாம் கட்டி கொண்டு போகல. மற்றது மழையும் இன்றைக்கு எனக்கு 2 மணி போல் அடிச்சிச்சுன்னா மழையா இருக்க என்ன செய்யாண்டு நான் இன்றைக்கு அப்ப விட்டுட்டு அப்புறம் நாளை தொடங்குங்கன்னு டைம் காணாது அம்மா. இதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே ஃபுல்லா கார்ட் ஒர்க் பண்ணுவோம்ன்ற ஒரு ஐடியாவில் வாகனத்தை ஒருக்கா கதைச்சு தர மாட்டீங்களாண்டு. ஏன்டா பொம்பளையாலும் ஆம்பளையாலும் தான் இப்போ வரங்கால வச்சு செய்கிறார். நீங்க லோகிக்கால அதை எங்க ப்ளீஸ் சண்டே குழப்பி போடாதீங்க, நான் பிளான் பண்ணி கொண்டு இருக்கேன். அப்போ அங்கால நாள் வந்துடுமே எப்போ வருவினம், அதுதானே பிரச்சனை. அந்த வாகனம் வந்ததுன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்தில் எங்கன்னு அந்த ஊசி தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை. எல்லா இடமும் அந்த இப்போ டாக்டரோட படத்தையும் அப்படியே போட்டு ஊசியையும் போட்டு இருக்கு. இங்கே ஒரு ஆஃபீஸ் இல்லை, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. மற்ற கட்சி எல்லாம் வடிவாக தெரியுது, இது மட்டும் ஒன்றும் இல்லாமல் அப்படியே இருக்குது டம்மி பீஸ் மாதிரி. அப்போ கொஞ்சமாவது மனுஷருக்கு தெரியணும், இல்லை ஊசின்றது தெரியணும். டாக்டரை தெரியுமான்னு வைப்போம். இப்போ டாக்டருக்கு ஓகே, அந்த மற்ற வேட்பாளர் கொஞ்சம் ஓட்ஸாவது எடுக்கத்தானே வேணும் களத்தில் இறங்கினாக்கள். சும்மா இதண்டே இல்லாதானே என்ன. நான் இப்போ 6 கதைக்கிற மயிரோட கண்டெக்ஸ்டில் இருக்கிறதா மயிரண்டு அப்படியே ஆன்சர் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை. அப்போ தெரியும் தானே உங்களுக்கு, அங்கே நான் கதைக்க விரும்ப இல்லை. எங்களுக்கு கன்ஃபியூஸ். ஒரு 4 தரம் அடிச்சு பார்த்துதான் இப்படியான கம்யூனிகேஷன் சேனல் எதுவும் ஓபன் பண்ணுமா இதுவரை நான் உங்களை பற்றி கதைக்க இல்லை. ஏதாவது சேனல் ஓபன் பண்ணுவா. ஏன்னா நான் பேனர்ஸ் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். 1, 2, 3 எல்லாம் பேனர்ஸ் ரெடி. முதலாம் நம்பர் 3ஆம் நம்பருக்கு எல்லாம் பேனர்ஸ் ரெடி, நான் ரெடியா வச்சிருக்கிறேன். ஆனா இனி டாக்டர் அப்ரூவல் தந்தா தானே எங்களால் ஏதும். அதுதான் இது. நான் எடுக்க ஜேகேயோட பண்டத்திர 2 பேர் நான் எடுக்க அப்போதானே நான் அவரை விட்டு வில்லத்திர ஜேகே சொன்னா கொஞ்சம் முந்தி எடுத்திருக்கலாமண்டு கதைச்சிருக்கலாமண்டு.
என்ன செய்யறோன்னு தெரியாம இருக்கு எங்களுக்கு. எங்களை பொறுத்த மட்டும் இந்த 8 பேரோ 7 பேர்ல ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்ஸை எடுத்தாலே பரவாயில்லையே. ஊசி சின்னத்துக்கு கண்டு ஒரு ஓட்ஸ் வருமே, வேட்பாளர் பார்லிமெண்ட் போடுறது போகாது வேறு, அந்த சின்னத்துக்கு கண்டு ஓட்ஸுகள் வருமல்லோ. அதைத்தான் நான் சொல்றேன். அதைத்தான் நாங்கள் டார்கெட் பண்ணோம். இப்ப பவித்ராக்காக அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஊசி இந்த சின்னத்துக்கு ஓட் வந்தாலே அது ஒரு பெரிய வெற்றி இல்லை, அதுதான் முதலாவது வெற்றி. அதை புரிஞ்சு கொள்றாங்க இல்லையா? அப்ப என்ன தெரியுமா இருந்தா நான் ஒரு 100 வாட்ஸ்அப் எடுத்து கொடுத்தாலே அது ஒரு இதுதானே 100. ஆமா, அது இந்த இந்த ஃபுல் கட்சி கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை. என்ன செய்கிறோம் நாங்களும் எத்தனை வழியால் எல்லாரோடையும் அடிச்சு போன கதைச்சு கண்டெக்ஸ்ல இதான்றதான் ஒவ்வொருத்தருக்குள்ள தெரியும். மயூரன் ஓகே. இப்ப நாங்கள் வாகனம் தான் இன்றைக்கு கதைச்சது. அந்த மயூரனோட வாகனத்தை பற்றி கதைக்கையில மற்ற விஷயம் எல்லாம் மயூரன் தான் செய்து கொண்டு இருக்கிறார். ஜீவனுக்கு வாகனம் தான் இல்லை. ஆனா மழை இன்றைக்கு தெரியும் தானே உங்களுக்கு. அது அப்போ நான் சாட்டர்டே சண்டேனா ஃபுல்லாக வருவேன். எனக்கு இந்த இது நான் ஆஃப். அப்போ சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக நான் இறங்கி செய்வேன் நண்டு சொன்னேன் நான். அப்போ தான் நாங்கள் ஒரு சைட் பார்ப்போம், நீங்கள் ஒரு சைட் பாருங்க நண்டு. அப்படிதான் செய்யணும். அந்த என்னடா இதில் பாதுகாப்பு என்னன்னா கிளிநொச்சியில செய்யறது உங்களுக்கு பாதுகாப்பு ஒன்று சேர்க்கிறேன். எல்லாரும் தானே இப்ப எல்லா கட்சியும் தானே எல்லாரும் கொடுத்து கொண்டு தெரியணும். அது நார்மலா இருக்கு தானே, யாரும் யாருக்கு அகைன்ஸா இல்லை. இப்ப எல்லாருக்கும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கணும். அப்படி நீங்க நினைக்குமா போல எனக்குண்டா தெரியல. நாங்களும் ஒன்றும் போகிறதும் இல்லை தானே. மற்றபடி நாங்களும் நோட்டீஸை வேண்டிருந்தான் எங்களோட நோட்டீஸ் எங்களோட இதில் வச்சு நாங்கள் கொண்டு போங்க கொடுக்குறோம் தான். அது பிரச்சனை இல்லை. அப்படி எந்த கைன்ஸும் வெளிப்பாட்டில் ஒரு த்ரெட் ஒன்று வந்த நினைக்கிறேன் கிளிநொச்சி பக்கத்தில் இருந்து. அதுக்குள்ள வர முடியாது கொள்ளாத இப்போ எங்களுடைய ஆக்களுக்கு நாங்கள் போனால் தானே அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட்டாக போயினதுக்கு பிறகு அடுத்த செகண்ட் இஷ்யூஸ் வந்தது. அப்படி இல்லை இதுதான். அதை இந்த அந்த இதில் தச்சையில் இந்த வேட்பாளர்களோ அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். தயவுசெய்து உங்களோட கவனத்தில் கொள்ளுங்க நான் கதைக்கிறத. நீங்கள் பார்லிமெண்ட் போகாட்டாலும் அந்த வேட்பாளருக்குரிய 100 200 அந்த ஓட்ஸ் சின்னத்துக்கு கிடைக்கும். உங்கள்கிட்ட இதை விட்டு ஈகோவை விட்டு தயவுசெய்து களத்தில் இறங்கி செயல்படுங்க. அதைத்தான் நான் இது பணிவான வேண்டுகோளாக விடுக்கிறேன். இண்டிவிஜுவலா இதண்டாம கட்சியை வின் பண்ண சொல்லுங்க. உண்மையா நான் உங்களுக்கு தெரிந்தானே நான் 2 5 7க்கு தான் நான் சப்போர்ட் பண்றது. அப்படி இருக்கு நான் 1 2 3க்கும் நான் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் கட்சி வின் பண்ண வேணும் விளங்குதான். மற்ற மயூரனாக்களுக்கு பிரிண்ட் பண்றதுக்கு எனக்கு போட்டோஸ் இல்லையாக்கா. மயூரன் தானே அடிச்சு கொடுத்துருக்கிறார். மயூரன் கிளிநொச்சிக்கு 2 தரம் 3 தரம் வந்து போயிருக்கிறார். அது பிரச்சனை, அது நடந்து கொண்டிருக்குது. அது போட்டவே இல்லை. இல்ல நாங்கள் அப்படி தவித்து பயிற்சி போட்டு நான் செய்யல. நான் பாரபட்சம் இல்லாமல் கட்சி என்றுதான் நான் பாக்குறேன். சரிதான். நாங்கள் கட்சியை விட்டுட்டு ஒரு ஆளை வின் பண்ண வைக்கிறேன்டா அது சின்ன பிள்ளைத்தனமும் இன்மேச்சுவரிட்டி. அது மெச்சுவர் பண்ண ஆக்கள் உடனே யோசிப்பேன் கட்சியை முதல் கொண்டு வாங்கப்பா, பிறகு யாருக்கு விருப்பு வாக்கு வருதுன்றதை பிறகு பார்ப்போமா. கரெக்டா சொன்னீங்க. மற்றதுன்னா அடுத்த பிரச்சனை அந்த ஊசின்ற இதுல பேனர்ல 1 5 மேலும் தான் இருக்கு. அப்ப நாங்க உங்கள்கிட்ட கேட்டுட்டு அந்த 9 வேட்பாளர்கிட்ட போட்டோஸையும் போட்டா என்ன அப்பதானே மக்களுக்கு தெரியும். போடலாம். அதுக்கு என்னோட படம் வேணும். நான் அடிச்சு தருவேன் உடனே. அப்ப நீங்கள் சொன்னா நான் ஓகே. ஆனால் என்ன சொல்லுங்க, தலைவர்கிட்ட அப்ரூவல் வேணும். சும்மா போய் தலைவரோட என்னால கொழுவே இல்லாது. நான் உண்மையா அவரை அணைச்சு போகணும்னு யோசிக்கிறேன். சரிதானே, இறங்கிட்டான். அப்ப அவர் தான் முன்காவடியை கொண்டு போறார், அவர் தான் லீட் பண்றார். அவர் ஓகே என்றா நான் நாளைக்கே அடிச்சு தருவேன் முழுக்க. சம்டைம் இதில் டாக்டர் அர்ச்சனா நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தால் நீங்கள் தயவு செய்து இதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜை பாஸ் பண்ணணும். ஏன்டா நீங்கள் தான் இதில் லீடர். உங்களோட இது இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய இயலாது. நாட்கள் கடந்து போகுது. இதில் நீங்கள் நினைக்கலாம் அந்த 9 வேட்பாளரும் 2 தனிச்சையாக செயல்படினோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஆதரவாளர் என்ற இதில் ஊசி சின்னத்துக்குரிய ஓட்ஸை தான் நாங்கள் எடுக்க பார்க்குறோம். இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொருத்தரையும் நாங்கள் அனுப்ப நினைக்கையில் ஊசி
சின்னத்துக்குரிய ஓட்ஸ் தான் இதில் நாங்கள் மெயினாக டார்கெட் பண்ணுறோம். தயவு செய்து ஒரு இதில் கவனத்தில் செலுத்துங்கள். ஏன்னா இதில் எந்த பிரச்சனையும் இல்லை தானே. எங்களுக்கு ஒரு தரையும் தெரியாது. 3 மாதத்துக்கு முந்தைய எங்களுக்கு ஒரு தரையும் தெரியாது. அர்ச்சனா ஒரு ஆளால தான் எல்லாரையும் தெரிய வந்தது. சரிதானே? அப்ப அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாருன்னா நான் உடனே செய்து தருவேன். பேனர் எல்லாம் பிரிண்ட் பண்ணி அப்படித்தான் நாங்க கஸ்டமைஸ் பண்ணக்கூடியதான் அந்த ஃப்ரேம் ஒர்க் செய்து வச்சிருக்கிறோம்னாக்கா. சரி, உண்மையா எல்லாம் நல்ல மாதிரி இருந்திருந்தால் அந்த பின்படம் இருக்குல்லோ, எல்லாம் நல்ல மாதிரி இருந்திருந்தால் நான் இப்ப உண்மையா எனக்கு இந்த எலெக்ஷன் ரூல்ஸுகள் வடிவா தெரியாது. இப்ப வட்டுக்கோட்டை தொகுதிக்கு ஒரு ஆள் நிக்கிறாருன்னு சொன்னா அவற்ற படம் போடுற மாதிரி தான் நான் பிளான் பண்ணினேன். கிளிநொச்சிக்கு இன்னொரு ஆள் நிக்கிறாருன்னா, ஆனா இப்ப இது வந்து கீதாசாரம் தானே, முழு இடத்துக்கும் எல்லாரும் நிக்கலாம். அப்படி இருக்க நான் யோசிச்சேன்னா 9 பேர்ட்ட படத்தையும் பின்னுக்கு போடுவோமோ உண்டு. அந்த 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 குரூப் மாதிரியாக்கா தலையை மட்டும் இந்த நெஞ்சோட எடுத்து மிக்ஸ் பண்ணி போடுவாங்க 9 பேர்ட்டே. சரி, அப்படி போடுவோம். அதுக்குமே எனக்கு படங்கள் கிடைக்கல, எனக்கு சரியான அந்த சப்போர்ட் கிடைக்கல. இதுக்கு நானும் அவுட் ஆஃப் த கண்ட்ரி ஊர்ல நின்று இருந்தாண்டா போய் கையை காலை பிடிச்சி எதுவும் செய்திருப்பான். அதனால் எனக்கு படங்கள் கிடைக்கல. இப்ப இந்த 1-2 நாட்டுக்கே எனக்கு படம் வந்து டைம் ஆகி இப்ப இந்த அடிச்சு வச்சிருக்கிறேன். அதை ஓமண்டா தான் நம்மளால கட்டையில. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஸ்டார்டிங் செய்திருந்தா அங்கேயே போயிருக்கோம், டொப்புக்கு வந்திருக்கோம். நீங்க சொல்றது கரெக்ட். அப்படித்தான் இருக்கணும், கோஆர்டினேட்டர் அப்படித்தான் இருக்கணும். மற்றது வந்து இந்த ஊசின்ற வெஹிக்கிள் போயிருக்க எல்லாருமே நிமிந்து பார்க்கணும். அதனால தான் நான் கதைச்சேன். எல்லாட்ட போட்டோஸும் போட்டா நல்லமா இருக்கும். அதுக்கு நான் உங்களோட கதைச்சிட்டு சொல்றேன். நண்டு உங்களுக்கு அந்த ஏரியால இல்லையே என்னன்னு தெரியும் நிமிந்து பாக்கினவன். என் ஹஸ்பண்ட் கண்டவரே கண்டு நெல்லியை போய் கரைச்சு லோஜிய தாயோட கரைச்சு அந்த வாகனம் போக இவர் கை காட்டி மறைச்சிருக்கிறார். மறைச்சு வாகனம் நின்று பிரவாசன கார்ல வந்தவரம் ரெண்டு எல்லாரும் கரைச்சிட்டு தான் வந்தவன் மியூட் பண்ணுங்க ரேடியோ சத்தங்க பேக்ரவுண்ட். என்ன பிரச்சனை இல்லை, நான் உங்களோட சேர்ந்து வேலை செய்ய. சரிதானே? நீங்க மைந்தனோட காய்ச்சி போட்டு மைந்தன் ஓகே என்று சொன்ன இப்ப ரேர் மணி காட்டுறது. இப்ப ரேர் இப்ப டாக்டரோட கான்டாக்ட் பண்ணலாமண்டா நான் 4 தரம் ட்ரை பண்ணானாக்கா கிடைக்கும். இன்னும் பார்த்துட்டு அடிக்கிறாரோ தெரியாது. இந்த இல்லாத பிறப்பு எல்லாம் முன்னிறுத்தினான். வேற யாருக்கும் டாக்டரோட கான்டாக்ட் இருந்தால் அவைகளால மெசேஜை பாஸ் பண்ணலாம். அப்படியே பேனர் அடிச்சிடலாம். பிரிண்டர்ஸ்ல இங்கே கொடுத்து வேண்டியது இங்கே வர்றது நேரம் கொண்டு போனா இது எல்லாருமே பார்க்கணும். அந்த பெரிய இதுல வந்து இது என்ன ஊசியை பார்க்க பகரமாயிட்டாங்க தெரியுது. எல்லாரும் நிமிந்து பார்க்கணும் தானே, நல்லா இருக்குது. என்ன உதாக்கா இங்கட பொடியல் சொன்னவங்க 9 பேர்ட்ட படமே ஃபுல் படம் தாங்கண்ண. சரி, அது இடவழி விட்டுருக்கோம் பாருங்க. அந்த இதுல அதுல வந்து கட் அவுட் மாதிரி செய்யறதுக்கு அந்தந்த ஏரியாவுக்கு போயிருக்க பெரிய கட் அவுட். சரிதான், கட் அவுட் மாதிரி செய்து 2 நிப்பாட்டுற மாதிரி. இவ கீழே நின்று நோட்டீஸ் கொடுக்கலாம். ஆனா இவ இந்த கட் அவுட் மேல நிக்கும், வீட்டுக்கு மேல நிக்கிற மாதிரி ஒரு உருவம் செய்து உருவம் இந்த போர்ட்ல செய்யறது. ஆனா என்ன அதுதான் நல்ல வழியெல்லாம் நீங்கள் செய்து கொடுத்துருக்குறீங்க. இந்த ஒரு பெர்மிஷனுக்கு டாக்டர் இதை பார்த்து கொண்டு வந்தால் தயவுசெய்து ஏதாவது இந்த நம்பர் உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒருக்கா மெசேஜ் பண்ணுங்க உடனே. அந்த எல்லாம் வந்து பிரிண்டர்ஸ் எல்லாம் சரியான பிஸியாக இருக்கிறவ லேஸில் தர மாட்டினோம். அதை ஈஸியாக கிடைக்கக்கூடிய மாதிரி நாங்கள் மெட்டாக்களை இப்போ உங்களுக்கு விரும்பாமலும் எல்லாரும் உள்வாங்கியப்பட்டிருக்குது. எனவே கடைசி நேரம் வரை நீங்கள் அதுக்கு ஒருக்கா சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஊசி சின்னத்துக்குரிய ஓட்ஸை நீங்கள் எடுக்கணுமா இருந்தால் நீங்கள் இதுக்கு தயவு செய்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க. என்னட்ட இருக்கு ஆக்கள் உடனே பிரிண்ட் பண்ணி தருவாங்க. இரவு கொடுத்தா மத்தியானம் கொடுத்தா பின்னேரம் எடுக்கலாமாக்கா, எடுக்கலாம். காலம்புரை கொடுத்தா பின்னேரம் கட்டாயம் தருவாங்க. அப்படித்தான் நான் நேற்று 1, 2, 3க்கு பிரிண்ட் பண்ணா இண்டை விடிய கட்டுறதுக்கு. இப்போ இந்த இண்டை விடிய எங்களால் கண்டாக்ட் பண்ண முடியாம போயிட்டுது. அப்போ கட்ட முடியாம. ஆனால் இதில் சின்ன விஷயத்த எனக்கு இதில் கதைக்க இல்லாமல் இருக்குது. இப்போ மைதனக்கு ஃபோன் அடித்து ஆன்சர் பண்ணுறீங்க இல்லை, சில விஷயம் சில பெர்மிஷனோடு தான் செய்யலாம்.
அதை நான் பப்ளிக்கில் கதைக்க இல்லாமல் இருக்குது ஒரு எனக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணினீங்கன்னா நாங்கள் நாளண்டைக்குரிய வேலையை செய்யலாம். மைந்தன் அண்ணியா? ஓ ஆரண்டா நீங்கள் ரெண்டாலும் பரவாயில்ல ஆரண்டான இதில் வந்து மெயினான கோஆர்டினேட்டர்ஸ் என்னோட வந்து கோஆர்டினேட்டர் இல்லையாக்கா, நான் ஒரு சும்மா மைந்தனா அதான் அவருக்கு அடிச்சுன்னா நம்ம நேற்று ஆன்சர் இல்லை நோம்பல அங்க இருக்கிறதா எனக்கு தரணும், அதுதானே பிரச்சனை. டாக்டர் தான் தர வேணும். நாங்களோ மைந்தன் சொல்லி என்ன நடக்க போகுது, அங்க இருக்கிறதா உங்களுக்கு அப்ரூவல் தரணும். இதில் நீங்கள் இன்றைக்கு ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன் சொல்லுவேன் என்னண்டா சங்கானையில் சொல்லுறாரு தானே மயூரனோட நேற்று இரவு கதைச்சது. மயூரன் வந்து தனிச்சு இதன்றார் அப்படி என்ன அந்த இதை வந்து அதை வந்து வேறு அதை பப்ளிக்கில் சொல்லக்கூடாது. என்ன அது ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த இன்டர்வியூவில் சொல்லுறாரு எல்லாரும் பார்லிமெண்ட் போக ஆசைப்பட்டுட்டாங்க எங்களுக்குள்ள ஆக்கள். இதில் நான் எனக்கு வந்து அது தெரிஞ்சுதான் நாங்க பேசாம இருக்கிறோம், ஒன்றும் கதைக்க இல்லாம பம்மி கொண்டு இருக்கிறோம். 2